மாவட்ட பிரதேச செயலகமும் ஓஹான் நிறுவனமும் இணைந்து இந்த மாற்று வலு உடையோருடைய அந்த உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதன் நோக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். அதுக்காக நாங்கள் எங்களோட ஆக்களோடு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இப்படியான நிகழ்வு செய்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி எல்லா மாற்றுத்திறனாலையும் ஒன்றுக்கு கூடி நாங்கள் ஒன்றாக இருந்து சந்தோஷமாக இருக்கிறோம். சர்வதேச இயலாமையுடன் கூடிய தினத்தை முன்னிட்டு இன்று எமது நிறுவனத்தின் பயனாளர்கள் மற்றும் அனைத்து விதமான இயலாமையுடன் கூடிய நபர்களையும் உள்ளடக்கியதான நடைபவனி. இது முற்றுமுழுதாக அவர்களது உரிமைகள் சார்ந்து மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகள் காணப்படுகின்றது. இந்த மாற்று வலியுடையோர் அமைப்பில் இதில் சிங்கள சகோதரர்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் தமிழ் சகோதரர்களையும் உள்ளடக்கிய நாங்கள் ஒரு அமைப்பை நாங்கள் மாவட்ட ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் நாங்கள் கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். මහත්තයා ආබාධිකයි. මං තමා කුලී වැඩක් කරලා ජීවත් කරන්නේ. ஏற்கனவே எமது அரசாங்க திட்டமிடல்களில் பல முன்னெடுப்புகள் எடுத்த போதிலும் நிறைய மாற்றங்கள் நிறைய சவால்களுக்கு மத்தியில் தான் எமது இயலாமையுடன் கூடிய நபர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். கஷ்டம் எங்களோட வருத்தம் எங்களோட துன்பம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு மாற்றுத்திறனாளியோட வழி மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் தெரியும். உண்மையாகவே மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் திறமையான ஆக்களாக தான் இருக்காங்க. அந்த திறமை தான் இன்றைக்கு இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற பொருளாக இருக்குது. வருகிற சோகங்கள் நிரந்தரமில்லையே, சிறகுகள் சரியென்றால் வானம் பக்கம்தான். அழகிய வானவில் தினம் தோறும் தோன்றுமே, நம்பிக்கை வைத்தாலே வாழ்க்கை சொர்க்கம்தான். பாராட்டுகள் தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வை செல்லக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ආබාධිත කියන්නේ විශේෂ අවශ්‍යතා කියලා තියෙන අය කියලා හඳුන්වනවා. ආබාධිතයි කියලා හඳුන්වනවා. මොන ආකාරයෙන් හඳුන්වුවත් මගේ හැඳින්වීමේ හැටියට විශේෂ දක්ෂතා ඇති පිරිස මෙවැනි පිරිසක් කියලා අපි හඳුනගෙන තියෙනවා. மற்றது அவர்கள் தங்களுக்குள்ளே அந்த முடங்கி கிடக்காமல் தங்களுக்கு உரிய சகல விஷயங்களையும் தங்களுக்குரிய தேவைகள் அபிலாசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் இப்படியான இதுகளில் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது. மாற்றுத்திறனாளியாக நான் இருந்தும் மாற்றுத்திறனாளி வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். அத்துடன் இன்று கௌரவிக்கப்பட்ட மாணவர்கள், குறிப்பாக இயலாமையுடன் கூடிய மாணவர்கள் தமது தரத்திலான தம்மால் இயலக்கூடிய வகையில் கடந்த கால புலமை பரிசில் மற்றும் சாதாரண பரீட்சையில் வெற்றி பெற்றவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றது. தெரியாத நபர்களுக்கு தெரியப்படுத்தி இதை ஊக்குவித்து இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்களால் அவங்களுக்குரிய தொழில் வாய்ப்பு மற்றும் அவங்களுக்குரிய இயலாத கஷ்டத்துக்குரிய பயன்கள் இவங்க செய்து கொடுக்குறாங்க. சுதந்திரமாக நடமாடக்கூடியதாகவும் செயற்படக்கூடியதாகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சிங்களா முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லை. எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு மொழின்றது ஒன்று தான், சைகை மொழி ஒன்று தான். நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம்.